نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. وقد صح عن النبي صلى الله عليه وسلم أنه قال: تركتكم على البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கின்றான். அதன் வரிசையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அகீதாவினுடைய தொடர் வகுப்பிலே மார்க்கத்தினுடைய மிக முக்கிய பகுதியான அகீதா குறித்த அடிப்படைகளை விஷயங்களை பற்றி படிப்பதற்கு நமக்கு அருள் செய்திருக்கின்றார். இது அல்லாஹ் நமக்கு நலவை நாடி இருக்கின்றான் என்பதை உணர்த்துகிறது. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சென்ற வாரத்திலே இபாதத் என்றால் என்ன, அதனுடைய பொருள் மற்றும் வரை விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக இபாதத்தின் வகைகள் என்ன, அவைகள் யாவை என்பதை பார்த்தோம். அடுத்து அல் இபாதா அல் மஹ்தா என்றால் என்ன, அதில் உள்ள பிரிவுகள் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்து அல் இபாதா கைருல் மஹ்தா என்றால் என்ன, அதன் பிரிவுகள் என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்கள் தேவைப்பட்டால் சென்ற வகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். சரி, இன்று நாம் பார்க்க இருப்பது இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட நிபந்தனைகள் என்ன. இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள நிபந்தனைகள் என்ன, ஷுரூத்துல் இபாதா என்ன என்பதை பார்ப்போம். இது அதிகமாக நம்முடைய பகுதிகளில் நம்முடைய சகோதரர்கள் பேசக்கூடிய, நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த இரண்டு நிபந்தனைகள் இபாதத்திலே ஒன்று சேரும் பொழுதுதான் நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படும். அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தரும். இதுல முதலாவது என்னது? அஷ்ஷரஃபுல் அவ்வல் அல் இஹ்லாஸ். முதல் நிபந்தனை அல் இஹ்லாஸ்.
அல்லாஹ்விற்காக அவன் திருப்தியை மட்டுமே நாடி உடல் தூய்மையோடு அமல் செய்வது. நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இது அல்லாஹ்விற்காக என்று அதை அந்த அமலை அந்த செயலை தூய்மைப்படுத்த வேண்டும். இது முதல் நிபந்தனை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் பையினாவுடைய 5வது வசனத்திலே, وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. வேதக்காரர்கள் ஏவப்பட்டது என்ன என்று சொல்லும் பொழுது, அவர்கள் செய்யக்கூடிய அமலை மார்க்கத்தை அல்லாஹ்விற்கென்று பரிசுத்தப்படுத்தியவர்களாக செய்ய வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன சொல்றார்? وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. அவர்கள் ஏவப்படவில்லை இல்லா லியஅ்புது அல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் மார்க்கத்தை தூய்மையாக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் ஏவப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் ஏவப்பட்டதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை, மார்க்கத்தை, அமலை அல்லாஹ்விற்கு அன்று தூய்மையாக பரிசுத்தமாக செய்ய வேண்டும் என்றுதான் ஏவப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது முவாஃபகத்துஸ் சுன்னah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் சுன்னாவின் பிரகாரம் அந்த அமலை செய்வது. பொதுவாக இக்லாஸ் ஒரு இபாதத்துக்கு மிக முக்கியமானது என்று வரும்பொழுது, இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இக்லாஸ் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த இக்லாஸ் இல்லை என்றால் நம்முடைய செயல் அங்கீகரிக்கப்படாது என்பதை புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு ஜமாத்தினர்களாக இருந்தாலும், எந்த ஒரு பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தை அங்கீகரித்திருக்கின்றார்கள். எனவேதான் இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அந்த சஹீஹ் புகாரி ஆரம்பம் செய்யும் பொழுது, இன்னும் இதற்காக வேறு சில அறிஞர்கள் தன்னுடைய புத்தகத்தில் ஆரம்பமாக இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே கணிக்கப்படுகின்றது, அமைகின்றது என்றெல்லாம் இந்த ஹதீஸை மையப்படுத்தி ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன? ஒரு அமல் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முதல் நிபந்தனை எது? அது அல்லாஹ்விற்கு என்று பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த ஹதீஸை பேசுகிறார்கள். அதிகமான நபிகள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் உட்பட பல அறிஞர்கள் இந்த தன்னுடைய கிதாபுகளில் முதலாவதாக பதிவு செய்கிறார்கள். இந்த நிபந்தனையை யாருமே மறுக்க கிடையாது. يقول العلامة الهند، يقول علامة الهند الإمام المحدث صديق حسن خان، صديق حسن خان இவங்க கேள்விப்பட்டீங்களா? யாராவது? இந்தியாவுடைய மிகப்பெரிய அறிஞராக திகழ்ந்தவர். அவருடைய கிதாபெல்லாம் பல கிதாபுகள் இருக்குது. நம்ம வேறு சந்தர்ப்பங்களில் விஷயமாக பார்க்கலாம். அரபில் அவங்க அதிகமாக கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. மிக அருமையான, அதாவது அருமையாக எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக கொள்கை சொந்தமாக, எது சொந்தமாக இருந்தாலும் சரி, அழகாக யோசிச்சிருக்கிறாங்க. இவர்கள் எழுதியிருக்கிறார், பல கிதாபுகள் இருக்கு. இவர்கள் என்ன சொல்றாங்க? இவங்க எங்க இருந்தாங்கன்னு சொன்னா கோபால் அங்க வாழ்ந்தவர். சரி, இவர்களை பத்தி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லா خلاف في ان الاخلاص شرط لصحة العمل وقبوله. அதாவது இக்லாஸ் என்பது ஒரு அமல் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு, அந்த ஒரு அமல் அது சரியானதாக ஆகுவதற்கு நிபந்தனை என்பதில் கருத்து வேறுபாடே கிடையாது. யார்கிட்டையுமே கிடையாது கருத்து வேறுபாடு இல்லை. சில நேரத்துக்கு முன்னால் நம்ம சொன்னோம், இதில் யாருமே இல்லை, எல்லாருமே இக்லாஸ் என்பது மிக முக்கியமானது என்று எல்லா வகுப்பாளர்களும் சொல்லக்கூடிய விஷயம்தான். ஏனென்றால் சொன்ன மாதிரி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா லியஅ்புது அல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் என்று சொல்கிறார். பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தோம், இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே இருக்கிறது. ஆக இக்லாஸ் என்பது மிக முக்கியமான நிபந்தனை. நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இது அல்லாஹ்விற்காகத்தான் செய்கிறேன் என்று செய்யணும். அந்த செயலை கலப்பற்றதாக ஆக்கணும். உலக ஆதாயத்துக்காகவோ, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது மக்கள் எல்லாம் செய்யறாங்க அதனால் நானும் செய்யறோம்
அல்லது வேறு யாராவது நாம் அமல் செய்ய அதன் மூலமாக வேறு யாராவது நெருங்க வேண்டும் என்ற உள்நோக்கம் எதுவுமே செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த நெருக்கடி நிர்பந்தம் எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு என்று நாம் செய்யக்கூடிய அமலை செயலை உரித்தாக்க வேண்டும். இதுதான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் அதாவது இல்லை என்று சொன்னால் அமல் செய்யும் பொழுது அந்த இடத்துல இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அல்லது இஹ்லாஸ் இருந்ததை இடையில் என்ன செய்யுது முகஸ்துதி போன்ற விஷயங்கள் நுழைந்து சொன்னால் அந்த அமலை குறித்து விடும் என்று ஷேக் ஜிப்ரீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அதாவது ஒரு அடியான் தான் செய்யக்கூடிய அமல் செய்யும் பொழுது அவருடைய நிய்யத்துக்கும் قصد بالعبادة وجه الله وخالت نيته رياء அதாவது அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறார். ஆனால் செய்யும் பொழுது இந்த வணக்கத்திலே முகஸ்துதி என்ன செய்கிறார் கலக்குது என்று சொன்னால் அவனது செய்யறோம் என்ன செய்கிறது அந்த அமல் அழிந்து விடுகிறது. இதிலேயும் எந்த விதமான இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆக நாம் செய்யக்கூடிய அமல்களில் இஹ்லாஸ் என்பது மன தூய்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது நிபந்தனை அஷ்ஷரத்து த்தானி முவாஃபகத்து ஷரஇல்லாஹி தஆலா முவாஃபகத்து சுன்னத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவிற்கு உடன்பட்டு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்கள் அப்படி தான் செய்யணும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஷ்ருடைய 7வது வசனத்திலே வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபഖுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த இறை தூதர் உங்களுக்கு எதனை மார்க்கமாக கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எதை விட்டும் அவர் உங்களை தடுத்தாரோ அப்படிய காரியங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒமா ஆதாக்கும் ஒரு ரசூல் சொன்னா அவர் எதையெல்லாம் கொடுத்தாரோ அப்படி நடக்காது. ஒமாங்கிறது துஃபீதல் உமூம். ஒமா ஆதாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுது. இந்த இறை தூதர் உங்களுக்கு எதனை கொடுத்தாரோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு மார்க்கமாக கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. தடுத்த காரியங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதிகமாக நாம் பேசக்கூடிய ஹதீஸ் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின் ஃபஹுவ ரத்துன். நான் கொண்டு வந்த மார்க்கத்திலே எவர் ஒரு விஷயத்தை புதியதாக உண்டாக்குவாரோ ஃபஹுவ ரத்துன் அது மறுக்கப்பட வேண்டியது. சமுதாயத்திலிருந்து இது புறக்கணிக்கப்பட வேண்டியது. அல்லாஹ்விடத்திலும் அது அங்கீகரிக்கப்படாது மறுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். وفي رواية لمسلم من عمل عملا ليس عليه أمرنا فهو رد. முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே எவன் ஒரு செயலை நாம் காட்டித்தராத வழியில் முறையில் செய்வாரோ ஃபஹுவ ரத்துன் அதுவும் என்னது நிராகரிக்கப்பட வேண்டியது, அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்படக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷேக் ஜிப்ரீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபல்-ஆயத்து ஸரீஹத்துன் ஃபீ வஜூபி இத்திபாஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேல் சொன்ன அந்த வசனம் இருக்கே வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு. இறை தூதர் உங்களுக்கு எதை மார்க்கமாக கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது கட்டாயம் என்பதை என்ன செய்து சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஃபஹுதுஹு وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. والحديث بروايته صريح في تحريم إحداث عبادة لم يأمر بها النبي صلى الله عليه وسلم ولم ترد في سنته. إذن இந்த ஹதீஸ் பார்த்தோம்ல, இரண்டு விதமான ஹதீஸ்களை பார்த்தோம் இல்லையா? இந்த இரண்டு ஹதீஸ்களும் அந்த ஹதீஸ் என்ன செய்யுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை இல்லாமல் இருக்குமானால் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத வகையில் இருக்குமானால் அது என்னது? அது ஹராம். சொல்றாங்க தஹ்ரீம் இஹ்தாதி சிஃபத்தின் இபாதத்தி மஷ்ரூஆ. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் தான். இது பல தடவை நம்ம சும்மா சமீபகாலமா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம். என்ன சொல்றாங்க? மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இபாதத்துகள் தான். ஆனால் அதற்குண்டான அந்த தோற்றம் இருக்கே, வடிவம் இருக்கே, அது புதுமையாக இருக்குது. விடைச்சொல்லாக இருந்தால் அதுவும் அதாவது தடுக்கப்பட்டது என்பதை இந்த ஹதீஸ் செய்கிறது, தெளிவுபடுத்துகிறது. மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. இப்ப நான் பார்த்தது இரண்டு நிபந்தனைகள்ல முதல் நிபந்தனையை யாருமே மறுக்கல, இஸ்லாம் இருக்கிறோங்கிறது. ஆனால் இரண்டாவது நிபந்தனைகளை சமுதாயம் என்ன செய்கிறது? தவறாக புரிந்து வைத்திருக்கிறது, புரியாமல் இருக்கிறது. அப்போ எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும்
அது பெயரளவில் மட்டும் இபாதத்தாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குன்னு எதையோ போய் காட்டுறது. அல்லாஹ் குர்ஆன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான், பிஸ்னஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, சம்பந்தம் இல்லாத ஒன்று பொருத்தி என்ன செய்யறது, நம்மளாம் ஒரு வடிவத்தை உண்டாக்கி அதுக்கு ஆதாரம் காட்டுவது என்பது தவறானது, பிழையானது. لأن ذلك ليس عليه أمره صلى الله عليه وسلم وليس من سنته. ஏனென்றால் இந்த வடிவம் இருக்கிற புதுமையாக உண்டாக்கப்பட்ட அந்த வடிவம் என்பது இறைத்துவனுடைய வழிகாட்டல் அல்ல. அப்படிதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் காட்டாத வழியில ஒருவன் ஒரு செயலை செய்வானேயானால் அது மறுக்கப்பட வேண்டியது என்று சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒரு மனிதன் ஒரு கூட்டணி செய்து ஒரு வடிவத்தை உண்டாக்கி இதை மார்க்கம் என்று கருதுமானால் அது மார்க்கத்தில் இல்லை என்றால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று ஹதீஸின் மூலமாக தெரிகிறது. ஆக நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த இரண்டு நிபந்தனைகள். முதலாவது அந்த இக்லாஸ், மன தூய்மை. இரண்டாவது முவாஃபகத் சுன்னah, சுன்னாவிற்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளும் மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். என்ன சந்தேகம் இருக்கா? இதுக்கு பலதரம் முயற்சி செய்யறோம். நம்ம பார்த்த விஷயம். ஆனால் இதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, வடிவம் என்பது அந்த வடிவமும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இதில் இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க பொருத்தி நீங்க சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கும், எக்கச்சக்கமான விஷயங்கள் என்ன செய்ய முடியும், அது சுன்னாவிற்கு மௌனாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, அடுத்து நாம் பார்க்க இருப்பது என்ன, உசூலுல் இபாதத், இபாதத்தின் அடிப்படைகள் என்ன? இபாதத்திற்கு 3 அடிப்படைகள் இருக்கிறது. இபாதத்துல்லாஹி தபாரக வ தஆலா யஜிபு அன் தர்தகிஸ அலா உசூலின் 3. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, ஷேக் என்ன சொல்கிறார் என்றால், இந்த 3 அடிப்படைகளின் அடிப்படையில் தான் நாம் செய்யக்கூடிய இபாதத் அமைந்திருக்க வேண்டும். எப்படி? கட்டாயமா. என்ன சொல்றாங்க, யஜிபு அன் தர்தகிஸ அலா உசூலின் 3. 3 நாம் சொல்லக்கூடிய இந்த 3 அடிப்படைகளில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அமைந்திருப்பது கட்டாயமாகும். கட்டாயமா இருக்கணும். என்னது? வஹி அல் மஹப்பா, முதலாவது நேசம், இரண்டாவது அல் ஹௌஃப், மூன்றாவது அர் ரஜா. என்ன சொல்றாங்க, மஹப்பத்துல்லாஹி தஆலா அல்லது அல் மஹப்பத்து லில்லாஹி தஆலா. இரண்டுமே அல்லாஹ்வின் மீது நேசம் வைத்து செய்யணும். நாம் நல்ல கவனிங்க, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும், இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்றாவது அல்லாஹ்வின் மீது நேசம் வைக்க வேண்டும். இரண்டாவது அல் ஹௌஃபு மினல்லாஹி தஆலா, அச்சம் செய்யணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சி இருக்கணும். மூன்றாவது அர் ரஜா, அல்லாஹ்வின் மீதும் அவனது மன்னிப்பின் மீதும் ஆதரவு வைக்க வேண்டும். இந்த 3 எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி செய்யணும். ஒரே நேரத்தில் இந்த விஷயங்கள் செய்யணும். உள்ளத்தில் இருந்து நாம் செய்யக்கூடிய இபாதத்தை செய்ய வேண்டும். சரி, இதை என்ன செய்யறாங்க, இது உசூலுல் இபாதத், அர்கானுல் இபாதத் என்று என்ன செய்யறாங்க, இது அரபியில சொல்கிறார்கள். சரி, அடுத்து முதல் அடிப்படை என்னது, மஹப்பத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்பது. நம்ம பார்த்திருக்கோம், ஒரு முஸ்லிம் அவனுடைய செல்வம், அவனுடைய பிள்ளைகள், அவனது உயிர் அனைத்தையும் விட அதிகமாக அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிப்பது அவர் மீது கட்டாய கடமையாகும். சரி, நீங்க என்ன சொல்றாங்க, அல்-அஸ்லுல் அவ்வல் அல்-மஹப்பத்து லில்லாஹி தஆலா, அல்லாஹ்விற்காக நாம் நேசிப்பது. இது அல்லாஹ்வை நேசிப்பது என்று உள்ளார்த்தம். அடுத்து ஒரு நிமிஷம். هذا الأصل هو أهم أصول العبادة. இது நம்ம பார்த்த இந்த 3 அடிப்படைகள்ல மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய காரியங்களில் முதலாவதாக, அதாவது நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு அடியானும் முதலாவதாக அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை நாம் விரும்புவானோ அதை நாம் விரும்ப வேண்டும். இப்படி முதல்ல நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புவானோ, அவனுக்கு வழிபடக்கூடிய எல்லா வணக்கங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் நேசிக்கணும். அதே போன்று அல்லாஹ் என்னென்ன பாவங்கள் எல்லாம் இதெல்லாம் வெறுக்கிறானோ, பாவங்களை எல்லாம் வெறுக்கிறான்ல, நன்மையான காரியங்களை எல்லாம் நேசிக்கின்றான். அவன் தடுத்த காரியங்களை வெறுக்கின்றான். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை அவன் வெறுக்கின்றான். எனவே நாமும் வெறுக்க வேண்டும். அல்லாஹ் ஏவிருக்கக்கூடிய விஷயங்களை அவன் விரும்புகிறான், ஏவி இருக்கிறான். எனவே என்ன செய்யணும், அவன் ஏவிருக்கக்கூடிய விஷயங்களை அவன் நேசிக்கின்றான். எனவே நாமும் அதனை நேசிக்க வேண்டும்.
அதே போன்று அல்லாஹ்வுடைய நேசர்களை, அதாவது எவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுகின்றார்களோ அத்தகைய நல்லோர்களை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அதே போன்று அதாவது அல்லாஹ்வை அவரது மார்க்கத்தை நிராகரித்தவர்கள் அல்லது நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடியவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். وَكُلُّ هَذَا وَاجِبٌ عَلَى الْمُسْلِمِ لَا خِيَارَ لَهُ فِيهِ. மிக முக்கியமான விஷயம். இந்த நேசித்தல் விஷயம் சொன்னாங்க. என்ன நேசிக்கணும்? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அவன் ஏவிய காரியங்களை நேசிக்க வேண்டும், அவன் தடுத்த காரியங்களை வெறுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய எதிரிகளை நாம் வெறுக்க வேண்டும். இந்த விஷயம் சொன்னாங்க இல்லையா? இதை ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். லா ஹியார லஹு ஃபீ. இதுல என்னது? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய விஷயத்தை நேசிக்காமல் இருப்பதற்கோ, அது அல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அடியாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கடுமையாக இருக்கக்கூடிய அவர்களாக இருந்தாலும் சரி, இதை முன்பின்னாகிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் உரிமையும் விருப்பமும் கிடையாது என்று சொல்கிறார்கள். இப்ப எவ்வளவு மிக முக்கியமான விஷயங்களை பாருங்க. எனவே அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. நீங்க ஒரு வசனம். சரி, இதெல்லாம் என்ன சொல்லின்றான்? வசனத்துடைய பொருள் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். எந்த விளக்கத்தை சொல்றதுக்கு நம்ம நேரம் ஆகிடக்கூடாது. எல்லாமே சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அதாவது பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், அஷீரான்னு சொல்ல கவிதை. அதே போன்று உங்களுடைய செல்வங்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள், நீங்கள் எதிரது நஷ்டத்தை நீங்கள் பயப்படுகின்றீர்களோ அத்தகைய திஜாரா வியாபாரம், இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களது குடியிருப்புகள், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வை விடவும் அவனது தூதரை விடவும் அல்லாஹ்வின் அந்த பாதையில் போர் செய்வதை விடவும் விருப்பத்திற்குரியதாக இருக்குமானால் ஃபதரப்பசு, அல்லாஹ்வின் தண்டனை என்ன செய்யுங்கள்? நீங்கள் எதிர்பாருங்கள் என்று என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் விட சொல்றாங்க. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே விரும்பக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தால் இந்த விஷயங்கள் தான். மொத்தம் 8 விஷயங்கள் நினைக்கிறேன். ஆபாஉக்கும் அப்னாஉக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வமசாகினு தர்தௌனஹா. இந்த 8 விஷயங்களை தான் என்ன செய்யறான்? ஒரு மனிதன் விரும்புகின்றான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த 8 விஷயங்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஆக எல்லாவற்றையும் விட அல்லாஹ் நேசத்திற்குரியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை இபாதத் செய்வது மிக நேசத்திற்குரியதாக இருக்க வேண்டும். சரி, நம்ம உட்பிரிவுகள்ல ரொம்ப நேரத்தை எடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். முதலாவதாக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசித்தல் வேண்டும். الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. உண்மையிலேயே எவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களது உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக என்ன செய்யும்? அமைதி பெறும். இது மிக முக்கியமான விஷயம். நம்முடைய உள்ளங்கள் அதாவது அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அமைதி பெறவில்லை என்று சொன்னால் நம்ம மூமின்களா? நல்ல வசனத்தை நல்லா கவனிங்க. அல்லதீன ஆமனு, எவர்கள் மெய்யாகவே ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசித்திருக்கின்றார்களோ, தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களது உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக என்ன செய்யும்? அமைதி பெறும். யாருடைய உள்ளம்? ஈமான் கொண்டவருடைய உள்ளம். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அவனது உள்ளம் நிறைவு பெறவில்லை என்றால், அமைதி பெறவில்லை என்றால், அவன் உண்மையிலேயே மூமினாக இருப்பானா? கேள்வி. ஆக என்ன, நம்முடைய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நம்முடைய மன அமைதி இதன் மூலமாக கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மூலமாக, அவர் மார்க்கத்தின் மூலமாக, இது போன்ற விஷயங்களை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் மன நிம்மதி பெறக்கூடிய நிலை வந்தால் என்ன இருக்கும்? ஈமான்கள் உயர்ந்த தரம். சரி,
ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் ومحبة تعالى إلى قوي في قلب العبد إن بعثت جوارحه بطاعة الله تعالى. மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரு அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய நேசம் வேரூன்றி இருக்குமானால், இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். தொழுகிறோம், உயிரோட்டம் இல்லாத தொழுகையா இருக்குன்னு வைங்க. நம்ம குர்ஆன் ஓதுறோம், அது உயிரோட்டம் இல்லாம இருக்கு. அதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது விஷயம் நம்ம பார்க்கிறோம். அதனால் மிக முக்கியமாக கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த மஹப்பத், இந்த நேசம் என்று நம்முடைய உள்ளத்தில் வலுவாக இருந்தால் என்னவாகும்? வலுவாக இருந்தால் தான் நம்முடைய அதாவது உடல் உறுப்புகள் என்ன செய்யும்? அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு இணங்கும் என்று சொல்றான். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். நீங்கதான் உண்மையிலே ஈமான் கொண்டிருந்தால் என்ன செய்யும்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கும் யா பிலால் ஃபரிஹ்னா பிஸ்ஸலாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ பிலாலே, எங்களை தொழுகையின் மூலமாக என்ன செய்யும்? எங்களுக்கு ராகத்தின் என்னது? நிம்மதியை என்ன செய்யும்? உண்டாக்கும் சொல்றான். நமக்கு யாரு? முகத்தின் இல்லையா? கும் யா பிலால் ஃபரிஹ்னா பிஸ்ஸலாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பிலாலே எழு, தொழுகையின் மூலம் எங்களுக்கு நிம்மதியை ராகத்தை கொடு என்று கேட்டார். அப்ப நாம பாங்க சொல்லுவாங்க, அடுத்து துருவாங்க கேட்பது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத். நம்ம வந்து என்னன்னா இது மௌகிஉ ஷாஹிதோ, இந்த பாடத்திற்கு எது ஏதோ அதை நம்ம பார்க்கலாம். வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இல்லையா? இப்போ ஒரு அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் வேரூன்றி இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னா என்ன ஆகும்? மற்றவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அப்போ நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் என்பது வேரூன்றி இருக்கவில்லையானால் என்ன செய்யும்? அப்பதான் மக்கள் என்ன செய்வாங்க? நிம்மதியை தேடி அடைவாங்க. இதெல்லாம் கிடைக்கும் என்ற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுமோ அதில் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? அவர்கள் நிம்மதியை தேடுவார்கள். ஷேக் குறிப்பிட்டு காட்டார். فيلجأ أحدهم ولذلك تجد كثيرا من العصاة يلجؤون إلى ما يظنون أنه يزيل عنهم الضيق فيلجأ أحدهم إلى المسكرات والمخدرات أو شرب الدخان. இதெல்லாம் பார்க்கிறோம். என்னது? அதாவது மது இருந்ததா இருக்கட்டும், என்னென்ன பாவான காரியங்கள் இருக்குமோ எல்லா விதமான காரியங்களை, அதாவது மன நிறைவுக்காக சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா? இது போன்ற நிலை ஏன் ஏற்படுகிறது? அந்த உள்ளத்தில் என்ன இருக்கு? அதாவது அல்லாஹ்வுடைய நேசம் முழுமையாக இருந்தால் அப்ப இந்த நிலை ஏற்படாது. இப்ப இல்லை என்பதால் தான் என்ன செய்யுது? அந்த அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பார்த்து என்ன சொல்லலாம்? கும் யா பிலால் அகீம் ஃபரிஹ்னா பிஸ்ஸலாத். இந்த இடத்துல வந்து கும் யா பிலால் ஃபரிஹ்னா பிஸ்ஸலாத். கும் யா பிலால் அகீம் ஃபரிஹ்னா பிஸ்ஸலாத். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது வந்து உண்மையிலே மஹப்பத் இருந்தால், நேசம் இருந்தால், வேரூன்றி இருந்தால் நம்முடைய மனநிலைமை என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே தேடுவோம். ஆனா உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால், அல்லது பலவீனமாக இருந்தால் வெவ்வேறு வழிகளில் தேடக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தார்களோ அவ்வாறு இருந்து நல்ல செயல்களை செய்வாரோ فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً. அவருக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன செய்வோம்? நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம். وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. நாளை மறுமையில அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களை விட மிக அழகானவற்றை கூலியாக நாம் என்ன செய்வோம்? وَلَنَجْزِيَنَّهُم. இதெல்லாம் வந்து அரபி கிராமர் படிச்சவங்களுக்கு தெரியும். فَلَنُحْيِيَنَّهُ وَلَنَجْزِيَنَّهُم. இதெல்லாம் என்னன்னு கேட்டா கண்டிப்பாக தீர்க்கமாக உறுதியாக என்ன செய்வோம்? நாம் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம், மறுமையையும் தீர்க்கமாக என்ன செய்யும்? உறுதியாக அவர்களுக்கு உண்டான கூலியை மிக அழகான முறையில் என்ன செய்வோம்? நிரப்பமாக கொடுப்போம் என்று சொல்கிறார். சரி, இப்போ நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் அதாவது இல்லை என்று சொன்னால் எப்படி உருவாக்குறது? எப்படி வர வைக்கிறது? அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு உண்டான வழிகள் என்ன? என்ன சொல்றாங்க?
அதாவுல் வாஜிபாத் வல் புஅது அனில் முஹர்ரமாத். முதல் விஷயம், அல்லாஹ் கடமையாக்கியவற்றை நிறைவேற்றுவது, அவன் தடுத்தவற்றை விட்டும் தவிர்த்து கொள்வது முதல் விஷயம். இரண்டாவது, அல்-இக்ஸாரு மின் நவாஃபில் இபாதத், அதிகமாக நஃபிலான வணக்கங்களை செய்வது. அது மிக முக்கியமானது. அதில் மிக முக்கியமானது என்னவென்றால் நஃபிலான தொழுகைகள்ல திலாவத்து கலாமில்லாஹி தஆலா வ ஸமாஇஹி பிததப்புர், அல்லாஹ்வினது வேத வசனத்தை ஓதுதல், அதனை செவிமடுத்தல். எப்படி? பிததப்புர். இது பல இடங்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் என்கிற எண்ணத்துடன் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நோக்கத்தில், ஒரு முனைப்பில் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை செவிமடுக்க வேண்டும், ஓத வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு என்ன செய்யணும்? நாம் அதை செவிமடுத்தல், அதை ஓதுதல். அதே போன்று அதிகமாக நினைவு கூறுதல், அதிகமாக நஃபிலான வணக்கங்கள் என்ன செய்யறது? தொழுகைகளாக இருக்கணும், ஸலவாத், ஸகாத், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யறது. அப்படின்னு நஃபஸ் ஸலாத்தில்லை என்ன செய்யணும்? இரவு நேர தொழுகை என்ன செய்யறது? கண்டிப்பாக குறிப்பாக கூறுகிறது. அதே போன்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறது? பிரார்த்தனை செய்வது, அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது எல்லாம் சொல்றாங்க. ஆக இரண்டாவது என்னது? அல்-இக்ஸாரு மின் நவாஃபில் இபாதத், நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்வது. அடுத்து மூன்றாவதாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வக்ஃபா. அதாவது எதை வச்சு சொல்ல, இது எப்படி நேசத்தை உண்டாகும்? அதாவது நம்ம செய்யக்கூடிய இபாதத்தை என்னன்னு கேட்டா, நேசம் தான் மனுஷன் செஞ்சிருவான் இல்லையா? நேசம் இல்ல, நேசத்தை உண்டாக்கணும், பலகீனமா இருக்கு உண்டாக்கணும், அதிகப்படுத்தணும். அதுக்கு எப்படி நம்ம இந்த அமல் செஞ்சா அதிகமாகும் என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நமக்கு என்ன செய்யுது? இந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டு. என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ் குத்ஸில சொன்னாங்க, وما تقرب الي عبدي بشيء احب الي مما افترضت عليه. அதாவது என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்கக்கூடியவற்றில் நான் கடமையாக்கியவற்றை விட, அதனை செய்வதை விட மிக விருப்பத்திற்குரிய விஷயம் வேறு எதுவும் கிடையாது. பரவாயில்ல, எதை கடமையாக்கி இருக்கின்றானோ அதை நாம் செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு என்னது? மிக விருப்பமானது. அதுதான் என்னது? ஆமா, وما تقرب الي عبدي بشيء احب الي مما افترضت عليه. நான் கடமையாக்கவற்றை விட மிக விருப்பத்திற்குரிய ஒரு விஷயத்தை கூட என்ன செய்யல அடியான் என்னை நெருங்கவில்லை என்று சொல்கிறான். முதல்ல கடமையாக்கிய விஷயங்களை செய்வது. முதல்ல என்ன சொல்றாங்க? அதாவுல் வாஜிபாத், அவன் ஏவுவற்றை என்ன செய்வது, அவன் தடுத்தவற்றை தவிர்த்து கொள்வது. وما يزال عبدي يتقرب الي بالنوافل حتى احبه. இந்த ஹதீஸ் குத்ஸின் தொடர்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறார்கள். அதாவது இவ்வாறு எனது அடியான் நஃபிலான உபரியான வணக்கங்களின் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பஹு, இறுதியில் அவனை நான் நேசிக்கும் வரை. ஒரு மனிதன் கடமையாக்கிய விஷயங்களை செய்கிறான், மேலதிகமாக உபரியான வணக்கங்களை செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிக்கின்றான். சரி, இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய நேசம் நம்ம உள்ளத்துல எப்படி வரும் என்பதை பார்க்கிறோம் இல்லையா? சரி, அந்த ஹதீஸ்ல குத்ஸில் அல்லாஹ் சொல்றது என்னது? இப்ப அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் நஃபிலான வணக்கங்கள், அதற்கு முன்பாக கடமையான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் நேசித்தால் என்ன ஆகும்? இங்கதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். فإذا أحببته, அல்லாஹ் சொல்கின்றான், فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها. இது அதிகமாக நாம் செயல்படுத்தக்கூடிய ஹதீஸ் தான், காலத்தை செயல்படுத்திருக்கலாம். அதாவது இவ்வாறு நான் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டார், கடமையான வணக்கங்கள் உபரியான வணக்கங்களின் மூலமாக அதை என்ன செய்கிறாங்க, செய்வதன் மூலமாக ஒரு அடியானை என்ன செய்யறாங்க, நேசிக்கிறார். அவ்வாறு நேசிக்க ஆரம்பித்தால் அவருடைய பகரம் எப்படி இருக்கும்? அல்லா என்ன செய்யறான்? அல்லா நேசிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், அவன் கேட்கும் செவியாக, அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் பாதமாக நானே ஆகிவிடுகின்றேன் என்று என்ன செய்கிறான்? அதான் சொல்கின்றான். சரி, இதான் நான் அவங்க சொல்ல வந்த ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு நம்ம பார்த்த விஷயத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? ஒரே நானே பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும். நம்ம பார்த்த இந்த விஷயத்துக்கும்
நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் நேசத்தை எப்படி ஏற்படுத்த வேண்டும், அதற்குண்டான வழிகள் என்ன என்பதை பார்த்துருக்கிறோம். அதில் முதல் என்ன பார்த்துருக்கிறோம்? கடமையான விஷயங்களை செய்ய வேண்டும். கடமை சொன்ன ஏவல் விளக்கல் தான் கடமை. அடுத்து நவீன உபரியான விஷயங்களை நம்ம அதிகமாக செய்ய வேண்டும்ங்கிறத பார்த்தோம் இல்லையா? இந்த விஷயத்துக்கும் நாம் பார்த்த இந்த ஹதீஸ் அல் குதுஸிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நான் சொன்னேன் இந்த இடத்துல இந்த ஹதீஸ் அல் குதுஸியை விளங்கிக் கொள்வதில் பல பேர் வழிவிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வாறு செய்வானையானால் நான் அந்த அடியார் நேசிப்பேன். நான் நேசிக்க ஆரம்பித்தால், நான் நேசித்தால் என்ன நடக்கும்ங்கிறத அல்ல சொல்றான். இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? என்ன சொல்றாங்க? அவருடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அடியானுடைய செயல் அனைத்தும் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களாக அமையும். அவன் கேட்பது அல்லாஹ் எதனை கேட்பதை விரும்புவானோ அதையே கேட்பதாக இருக்கும். அவன் பார்ப்பது அல்லாஹ் எதனை பார்ப்பதை விரும்புவானோ அதையே பார்ப்பதாக இருக்கும். அவனது கரமும் அவனது பாகமும் அதனை எவ்வளியில் பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவானோ அவ்வளியிலேயே பயன்படுத்துவதாக இருக்கும் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அதில் பல விளக்கங்கள் இருக்கு. அந்த வாசகத்துக்கு இது பல விளக்கங்கள்ல தவறான விளக்கங்கள் இருக்கு. சரியான விளக்கங்கள்ல ஒரு விளக்கம் என்னது? ஒரு அடியான் அல்லாஹ்வை, அதாவது ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த அடியான் என்ன செய்வான்? அல்லாஹ் எதையெல்லாம் நேசிப்பானோ அதை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுக்கு பொருத்தம் எதன் மூலமாக கிடைக்குமோ அதை தேடி தேடி செய்ய ஆரம்பித்து விடுவான் என்கிற விஷயத்தை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இப்ப புரியுதா? தொடர்பு புரியுதா? என்ன தொடர்பு? அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால் ஒரு அடியான் நேசிவான். ஏன்னா அல்லாஹ் நேசிப்பை விரும்ப ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்ப அல்லாஹ் அதாவது ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த அடியான் என்ன செய்வான்? முழுமையாக அல்லாஹ்வின் நேசத்தில் தன்னை பயன்படுத்திக் கொள்வதற்கு முனைவான். இதை நான் சொல்லி சொல்லுவோம். ஏன்? அவனுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நேசம் என்பது ஏற்படும். புரியுதா? ஹதீஸ் முன்னாடி இல்லாதனால இருக்காது. ஹதீஸ் நாங்க என்னன்னா அந்த அடியான் என்ன செய்வான்? அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அதற்கு விளைவாக என்ன செய்வான்? அவன் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய காரியங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். ஏன்னா இவன் என்ன செய்வான்? அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய காரியங்களை நேசிக்கக்கூடியவனாக ஆகி விடுவான். சரி, அடுத்து என்ன சொல்கிறார்கள்? மாரிஃபத்து அஸ்மாஇல்லாஹி தஆலா வ சிஃபாத்திஹி, அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளை குறித்து அறிவது. அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளை குறித்து குர்ஆன் சுன்னாவுல அல்லாஹ் தன்னை எவ்வாறெல்லாம் அறிமுகப்படுத்தி இருப்பானோ அது போன்ற விஷயங்களை என்ன செய்வது? நாம் அதை அறிந்து கொள்வது, படிப்பது. இது என்ன செய்யும்? அல்லாஹ்வை குறித்த அந்த நேசத்தை அறியப்படுத்தும் இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் என்று நினைக்கும் பொழுது என்ன செய்யும்? நமக்கு எப்படி எல்லாம் நினைச்சிருந்தான் நல்லா கண்டிச்சிருந்தான் நினைச்சு பார்க்கும் பொழுது என்ன செய்யும்? நேசம் என்பது உண்டாகும். இது பல வசனங்கள் இருக்கு. நல்ல இடத்துல சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. இந்த அல்லாஹ் மின் புதூன் அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து கருவறையிலிருந்து உங்களை வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஆ, என்ன செய்தான்? அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள். அப்படிதானே? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது எல்லாருமே ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் என்ன செய்தான்? வஜஅல லகுமுஸ் ஸம்அ, செவியையும் வல் அப்சார, பார்வைகளையும் வல் அஃபித, உள்ளங்களையும் என்ன செய்தான்? ஏற்படுத்தினான். இது யாருடைய ஆதிக்கம், யாருடைய அதிகாரம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? இதோட என்ன செய்யலாம்? அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ் ரஹீம் ரஹ்மான், எவ்வளவு தவறு இருக்கும் பொழுது என்ன செய்யலாம்? அல்லாஹ் என்ன செய்கின்றான்? وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. அல்லாஹ் சொல்கிறார்,
உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாமே நீங்க உங்களது கரங்கள் சம்பாதித்தவற்றின் காரணமாகத்தான். வமா அஸாபக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் என்றாலும் கூட வயஃபு அன் கதீர். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதிகமானவற்றை நீங்க செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கின்றான் என்று சொல்றான். உண்மையிலே ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நினைத்து பார்க்கும் பொழுது அளப்பரியா அல்ல என்ன செய்யலாம் அல்லாஹ்வுடைய இந்த மகத்துவத்தை என்ன செய்யலாம் நாம் உணர முடிகிறது. அடுத்து நாம் சொல்கிறாங்க தஃபக்குரு ஃபீ நிஅமில்லாஹி கஸீரத்தி அலை. அல்லாஹ் தமக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து பார்க்க இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். முதல்ல சொன்னது விசாரம் அல்லாஹ்வுடைய பண்புகள் பேரை குறித்து என்ன செய்ய அதிகமாக படிப்பார்கள். எப்படிப்பட்டவன் என்று என்ன செய்யறது அல்லாஹ் காலித் ராஸிகள் முதல் பார்க்கலாமே எல்லாரும் பார்க்கறது படிக்கிறது செய்யறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய உபகாரங்களை நினைத்து பார்ப்பது. அல்லாஹ் எப்படிலாம் செஞ்சிருக்கிறான். வை தஅத்து நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் கணக்கிடவே முடியாது. எண்ணிலடங்கா உபகாரங்கள். இன்னொரு இடத்துல சொல்கிறார் ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு உபகாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஒமா பிக்கும் மின் நிஅம அது என்னது அல்மா துஃபீது அல்-உமூம். என்ன செய்யுது பொதுவாக எதுவெல்லாம் இருக்கோ என்னென்ன உபகாரங்கள்லாம் இருக்கும் உங்க இடத்துல அது அனைத்துமே அல்லாஹ் இடத்தில் இருந்துதான் இருக்கு இல்லையா? இப்ப இவையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்டவன் நினைச்சு பார்க்கும் பொழுது அதிகமாக நற்காரியங்களை செய்யும் பொழுது உன்னுடைய கட்டளைப்படி உடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது என்ன செய்யுது அல்லாஹ்வுடைய நேசம் உடைய உள்ளத்தில் வரும். மென்மேலும் நாம் நன்மையான காரியங்களை செய்வதற்கு உறுதுணையாக அமையும் என்று சொல்கிறார்கள். ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து இரண்டாவது அல்லாஹ்விற்கு அஞ்சுவது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்? அஞ்ச வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். என்ன சொல்கிறான்? அதாவது நீங்கள் மக்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கு மாத்திரமே பயப்படுங்கள் என்று சொல்கிறான். ஒரு நிமிஷம். சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த இந்த கோஃபுக்கு வரும். அது என்னன்னா அதாவது மஹப்பத் என்பது அதாவது நேசம் என்பது ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் நேசம் என்பது 4 வகையாக இருக்கிறது என்று இன்னொரு மனிதர்கள் சொல்றாங்க. என்ன என்னன்னு பார்த்துக்கோங்க. நேசம் என்பது 4 வகைப்படும். என்னது? ஒன்று வஹிய மஹப்பத்துல்லாஹ், ஒன்று அல்லாஹ்வை நேசிப்பது. இரண்டாவது மஹப்பத்து மா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் எதனை நேசிக்கின்றானோ அந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அல்லது அடியார்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நேசிப்பவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது வல் மஹப்பத்து மஅல்லாஹ் வஹிய அல் மஹப்பா அஷ்ஷிர்கிய்யா, அல்லாஹ் நேசிக்கிறதை போன்று ஒருத்தரை நேசிக்கிறது. அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று ஒருவரை நேசிப்பது அப்படி இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ்வை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை போன்று அல்லது நான் இறை தூதரை அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று நேசிக்கிறேன் சொன்னா சித்து. சரி, என்ன சொல்றாங்க? வல் மஹப்பத்து மஅல்லாஹ் வஹிய அல் மஹப்பா ஷிர்கிய்யா, அல்லாஹ்வுடன் மஹப்பத் வைப்பதை கூட்டாக்குவது. அல்லாஹ்வை நேசிக்கிறது நேசிப்பது பிறரை இணையாக ஆக்குவது. அடுத்து வல் ஹுப்பு லில்லாஹ் வ ஃபில்லாஹ், இது அல்லாஹ்விற்காக நேசிப்பது. கிட்டத்தட்ட மேல சொன்ன விஷயம் தான். நான்காவது இறுதியாக சொல்றாங்க وهي المحبة الطبيعية، இயல்பாக எல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு நேசம். அது என்னது? உதாரணத்துக்கு நமக்கு தண்ணி ஏற்படும் பொழுது என்ன செய்யறது? நம்ம தண்ணியை குடிக்கணும் நினைக்க ஆசைப்படுறது, சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, தூக்கத்தை விரும்புறது, குடும்பத்தார்களை மனைவிகளை நேசிப்பது, இது போன்ற இருக்காங்க. இது இயல்பான நேசம். இதுவும் என்னது? இதெல்லாம் பிரச்சனை. ஆக இங்க என்ன நம்ம புரியுது? என்ன இருக்கு? மஹப்பத் என்பது 4 வகைப்படும். அது என்னது? தடை செய்யப்பட்ட ஒன்று என்றால் என்னது? அல் மஹப்பா அஷ்ஷிர்கிய்யா, அல்லாஹ்வோடு செய்து அல்லாஹ்வை நேசிப்பது பிறரை அவனுக்கு கூட்டாக ஆக்குவது. இது என்ன செய்யாது? இது வந்து கூடாது என்று நாம் பார்க்கிறோம். தெளிவாக்கா? சந்தேகம்? அப்படியா? மஹப்பத்துல்லாஹ் வ மஹப்பத்து மா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ்வை நேசித்தல், அல்லாஹ் நேசிப்பதை நேசித்தல் ஒன்று. இரண்டாவது அல்லாஹ்வுடன் பிறரை கூட்டாக நேசித்தல், இரண்டாவது தடை செய்யப்பட்டது. மூன்றாவது
அதாவது ஹுப்பு ஃபில்லாஹ் வ ஃபில்லாஹ். இது என்ன அப்படின்னா அல்லாஹ் நேசிப்பது கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னா இது மொத்தம் 4. அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ் நேசிப்பது, அல்லாஹ்வுடன் நேசிப்பதை பிறரை கூட்டாக்குவது, 4வது இயல்பாக நேசிப்பது. நான் குழப்ப வேண்டாம், நான் கூட்டாக்க கூடாது. நான் ஒன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா 3 கூட 1 கூடாது. கூடக்கூடிய 3 என்னது? அல்லாஹ்வை நேசிப்பது உள்ளது. அடுத்து அல்லாஹ் நேசிப்பது இதுவும் உள்ளது. அதே போன்று இயல்பாக நேசிப்பது இதுவும் உள்ளதுதான். கூடாதது என்னது? நேசிப்பதில் அல்லாஹ்வுடன் பிறரை கூட்டாக்குவது. இது என்ன செய்யாது? இது கூடாது சொல்றாங்க. புரியுதா? அடுத்து நாம் பார்க்க வருவது அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அர்கானுல் இபாதா, உஸூலுல் இபாதா. நம்ம ஒரு இபாதத் செய்யும் போது நம்ம எப்படி நிலையை நம்ம செய்யணும்ன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது அல் கௌஃப். அஞ்சுதல், அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்? அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வின் மீது அன்பு மட்டும் இருந்தால் போதாது, மாறாக செய்யணும், அவனது தண்டனையை நாம் அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை அவன் தண்டனையை பயந்து வணங்குவது முஸ்லிமின் மீது கடமையாகும். அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் என்ன செய்யுங்க? என்னை மாத்திரமே நீங்கள் பயப்படுங்கள், பிற மக்களை என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றான். இந்த இடத்துல அடுத்து இந்த மஹப்பத் பார்த்த மாதிரி ஒரு அடியான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீதான அச்சத்தை அதிகரிக்க வழிகள் என்ன? முதலாவதாக அல்லாஹ்வை குறித்து என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பண்புகளை அறியணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியும். அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபியே, மக்களிடத்திலே என்னை குறித்து நீங்கள் தெரியப்படுத்துங்கள். என்னது? நபி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு என்னை குறித்து தெரியப்படுத்துங்கள். எப்படி? அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் தான் பாவங்களை மன்னிப்பவன், நான் தான் உண்மையிலேயே கருணை உள்ளவன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். இன்னும் இந்த மக்கள் என்னுடைய அடியார்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்கள், வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், என்னுடைய வேதனை தான் நோவினை தரக்கூடிய மிக கடுமையான வேதனை. உலகத்துல என்ன கிடையாது எப்பயுமே, அதாவது என்ன, அல்லாஹ்வுடைய வேதனையை தாண்டி ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலி மஸ்ஸத்ஹும் நஃபஹத்தும் மின் அஸாபி ரப்பிக். நம்ம முக்கியமா சொல்றார், குறிப்பாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தருணத்தில் நினைத்து பார்க்க வேண்டிய வசனம் அது. என்ன வசனம்? சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் சொல்கிறான், வலி மஸ்ஸத்ஹும் நஃபஹத்தும் மின் அஸாபி ரப்பிக். நபி, இந்த மக்களிடத்துல உனது ரட்சகனுடைய வேதனையில் இருந்து ஒரு சிறு துகள் வருமானம். எப்படி? சிறு துகள், ஒரு சின்ன பகுதி வருமானால், எப்போதும் யா வைலனா இன்னா குன்னா வாலிதீன், கை செய்தப்பட்டு சொல்வார்கள், எப்போதும் யா வைலனா இன்னா குன்னா வாலிதீன், நிச்சயமா என்ன செய்ய, நாங்கள் தப்பு பண்ணிட்டோமே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டோமே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்தி விட்டோமே, என்ன செய்வாங்க என்று அவர்கள் கூறுவார்கள், கை செய்தப்படுவார்கள். எப்படி? என்ன பண்றாங்க? வாசம் முக்கியமான வாசம் அது. நஃபஹத்தும் மின் அஸாபி ரப்பிக், ஒரு சின்ன துகள் தான், சின்ன பகுதி பட்டா கூட செய்யாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த சின்ன துகள் வந்தாலும் தாங்க முடியாது. இல்லை அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்றாங்க, ஃபமன் கான பில்லாஹி அஅரஃப் கான மின்ஹு அஹ்வாஃப். எனவே அல்லாஹ்வை குறித்து என்ன செய்யணும்? அல்லாஹ்வை குறித்து சரியாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யார் அல்லாஹ்வை குறித்து அதிகம் அறிந்திருப்பாரோ அவர்தான் அல்லாஹ்வை மிக அஞ்சக்கூடியவராக இருப்பார். முக்கியமான பாயிண்ட். யாரு அல்லாஹ்வை குறித்து மிக அறிந்தவராக இருப்பாரோ அவர்தான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவராக இருப்பார். சரியான முறையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்து ஃபாத்திர்ல சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி உலமா. தினமாக அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் எல்லாம் யாரு? அல்லாஹ் சொல்றான், அஞ்சுபவர்கள் எல்லாம் அப்படின்னா அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இன்னமா யக்ஷல்லாஹ, தினமாக அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் எல்லாம் யாரு? அல் உலமா, அல்லாஹ்வை குறித்து அறிந்திருப்பவர்கள் தான்.
எனவேதான் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வை அதிகம் அறிந்து கொள்கின்றாரோ அவர் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனா அலமுக்கும் பில்லாஹி, என்ன சொன்னாங்க, நான் தான் உங்களிலேயே அல்லாஹ்வை குறித்து மிக அறிந்தவன், வ அஷத்துஹும் லஹு கஷ்யா, நான் என்ன செய்வேன், நான் தான் உங்களிலேயே அல்லாஹ்வை மிக கடுமையாக அஞ்சுவோம்னு சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ்வை குறித்து மிக அதிகமாக நம்மள நபி அவர்கள் தான் என்ன செய்யணும், அல்லாஹ்வை குறித்து மிக அதிகமாக அறிந்தவர்கள். எனவேதான் அவர்கள் மக்களிடையே மிக அதிகமாக அல்லாஹ் அஞ்சுபவர்களாக இருந்தார்கள். அப்போ முதல் விஷயம் என்னது, அல்லாஹ்வை என்ன செய்யணும், அல்லாஹ்வை குறித்து அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் கடுமையாக்கியவற்றை விடுவதை கொண்டும் அவன் ஹராமாக்கியவற்றை செய்வதை கொண்டும், அதாவது அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் தண்டனை உண்டு என்று நம்ப வேண்டும். உதாரணமா தொழுகை விட்டா என்ன ஆகும், ஜக்காத் கொடுக்காம இருந்தா என்ன ஆகும், அல்லது அல்லாஹ் தடுத்த காரியங்கள் மது விபச்சாரம் வட்டி புறம் போய் இந்த மாதிரியான தடுத்த காரியங்களை செஞ்சா என்ன ஆகும் நினைத்து பார்த்தால் அப்ப என்ன செய்யும். இப்போ சூரத்து ஹூதுல அல்லாஹ் சொல்லிருக்கான், யார் சொல்றதா சொல்லிருக்கான், என்ன சொல்றாங்க, ஃபமன் யன்சுர்னி மினல்லாஹி இன் அஸைது. இது முக்கியமான வசனம். இது பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க அல்லாஹ்விற்கு மாறு செய்ய வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த உதாசீனப்படுத்துறாங்க. இந்த உதாசீனப்படுத்தக்கூடிய நேரத்துல என்ன, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நேரத்திலே செய்வதற்கு முன்பாக யோசிக்க வேண்டிய சிந்தனை நிறுத்தம். இல்லையே ஒரு நபி சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஃபமன் யன்சுர்னி மினல்லாஹி இன் அஸைது, நான் அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை மட்டும் என்னை காப்பவன் யார்? யாரும் இருக்காங்களா? தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் பாதுகாக்கும். எப்படிலாம் தண்டிப்பான், நோயை கொடுத்து தண்டிப்பான், நல்லா என்ன செய்வான், மொத்தமா அடிமை கொடுத்து என்ன செய்வான் தண்டிப்பான். எப்படிலாம் தண்டிக்க வழியா வேணும் இறைவனுக்கு. என்ன சொல்றாங்க, ஃபமன் யன்சுர்னி மினல்லாஹி இன் அஸைது, நான் அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை மட்டும் என்னை காப்பவன் யார்? ஃபமா தஸீதுனனி கைர தஃஸீர். மிக முக்கியமான விஷயம், ஃபமா தஸீதுனனி கைர தஃஸீர். அந்த நேரத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, மாறு செய்யக்கூடிய மனிதனுக்கு உதவி செய்ய நினைத்தால் அவர் சொல்ற அந்த வாசகத்தை பார்த்தா, ஃபமா தஸீதுனனி கைர தஃஸீர், எனக்கு நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்த முடியாது. எப்படி அல்லாஹ் ஒருத்தர் தண்டிக்க நினைத்து விட்டால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முனைபவர்கள் அவர்கள் காப்பாற்ற முயன்றாலும் என்ன செய்யும், அந்த உதவி என்பது உபத்திரமாகத்தான் மாறும். என்ன செய்யாது, நஷ்டத்தை தவிர உங்களால என்ன செய்ய முடியாது, நீங்க காப்பாற்ற நினைச்சா வேற எதுவும் அதிகப்படுத்த முடியாது. முக்கியமான சொல்லவாதா. என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு முன்பாக நாம் இந்த வசனங்களை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் கடுமையாக்கதை செய்ய விட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா என்ன தண்டனை கிடைக்கும் நினைச்சு பார்க்கணும். அடுத்து மூன்றாவதாக மாரிஃபத்து இஸ்தித்தி உகுபத்தின், அல்லாஹ் செய்யற தண்டனை அல்லாஹ் எப்படிலாம் தண்டிப்பாங்கறதை நினைச்சு பார்க்கணும். வசனங்களை பார்த்தா வலை நஸ்ஸத்தும் நஃபத்தும் மின் அஸாபி ரப்பிக், ஒரு ரட்சகனுடைய ஒரு சின்ன ஒரு வேதனை துகள் வருமானாலே செய்யும், ஒரு சின்ன பகுதி வருமானால அதையே தாக்க முடியாது இல்லையா. நம்ம நினைச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை நினைச்சு பார்க்கணும். அடுத்ததாக ததக்குருல் அப்தி லிமஅசியதிஹி தஆலா ஃபீமா சபக மின் உம்ரிஹி, நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமல் நாம் செய்துவிட்ட தவறுகளை பாவங்களை நினைக்க வேண்டும். என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முந்தைய காலகட்டத்தில் நாம் செய்த பாவங்களை என்ன செய்யணும் நினைச்சு பார்க்கணும். விஷயமாக குர்ஆன் வசனங்கள் இருக்கு, ஹதீஸ் இருக்கு. குர்ஆன்ல என்ன சொல்றாங்க, சூரத்துல் கஹ்ஃப்ல ومن أظلم ممن ذكر بآيات ربه فأعرض عنها ونسي ما قدمت يداه. அல்லாஹ் சொல்றான், இவனை விட மிக அநியாயக்காரன் யாராவது இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு யாரவன், அவனிடத்துல அதாவது இவனிடத்துல அல்லாஹ்வின் வேத வசனங்கள் நினைவூட்டப்பட்டு அதை புறக்கணிக்கிறான். இன்னும் தன் கடந்த காலங்கள்ல அவனது கரங்கள் செய்த பாவங்களை மறந்துட்டான். இவனை விட என்ன செய்யறான், மிகப்பெரிய அநியாயக்காரன் யாராவது இருக்கானா எல்லாம் கேட்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் அன் யஃகஹு வ ஃபீ ஆதானிஹிம் வக்ரா. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை தொடர்ச்சியா சொல்றான், தான் செய்த பாவங்களை எல்லாம் மறந்து விட்டு மென்மேலும் புறக்கணிக்கிறான் பாருங்க. அவனுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா, அவனுடைய உள்ளத்திலே மார்க்க விஷயங்களை விரும்புவதற்கு ஒரு தடை ஏற்படுத்தினான். இது அல்லாஹ் பாதுகாக்கும்.
சில பேருக்கு என்னதான் கூட்டு உட்கார வச்சு நீங்க பல மணி நேரம் உட்கார்ந்து மார்க்க விஷயங்களை பேசி அல்லாஹ்னு சொன்னாலும் உள்ளத்துல இறங்காது. ஏன்? ஏன்னா அவன் மார்க்கத்தை புறக்கணிக்கிறான், அவன் செய்த பாவனை செய்திருந்தான், அது மறந்துட்டான், மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்கிறார், உக்பா பின் ஆமிர் சஹாபி கேட்கிறார், மன் நஜா, அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு தப்பிக்கிறதுக்கு வழி என்ன யார சொல்லலாம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரியங்களை சொன்னாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க. சொன்னாங்கன்னா இதுக்கு அலா ஃபதீலதிக், என்ன சொன்னாங்க, நீ செய்த தவறை நினைத்து அழுது கொண்டே இருன்னு சொல்றான். அல்லாஹ் பாருங்க, அப்ப அது என்னன்னா ஒரு மூமின் அப்படிதான் இருக்க வேண்டும். என்ன செய்யணும், நம்மளோட தவறை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய அதாவை நினைத்து பார்க்கும் பொழுது என்ன செஞ்சிடும், உள்ள உருகிறோம், இறைச்சம் உண்டாகும். அடுத்து இறுதியாக அதாவது நம்ம இறுதி முடிவை நினைத்து அஞ்சுவது. என்ன செய்யறது, இறுதி முடிவை நினைத்து அப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு அதனால என்ன செய்யும், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் இருந்தாலும் என்ன செய்யும், எல்லாமே அல்லாஹ் சொல்வதை போன்று குல் மதாஉத் துன்யா கலீல். எனவே இந்த உலக வாழ்க்கையுடைய இந்த இன்பம் என்பது, சுகபோகங்கள் என்பது அற்பமானது, மிக அற்பமானது. அல்லாஹ் கூட சொல்றான், வல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது என்னது, ஏமாற்றக்கூடிய ஒன்று. வல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், உங்களை ஏமாற்றுறதுதான். அது இருக்கு நம்ம நினைப்போம், ஆரோக்கியம் இருக்கு நினைக்கலாம், செல்வம் இருக்கு நினைக்கலாம், வேற செல்வாக்கு இருக்கு நினைக்கலாம், ஆட்சியர் இருக்கு நினைக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று அதை விட்டு நாம் சென்று விடுவோம், இல்லை என்றால் நம்மை விட்டு அது சென்று விடும். எவ்வளவு ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க. நல்லா இப்படி எச்சரிக்கிறார், நல்லா பாதுகாக்க. ஆனா நம்முடைய இறுதி முடிவு என்ன செய்யணும், நாம் நினைத்து பார்க்கணும், என்னதான் நம்ம வாழ்ந்தாலும் ஒரு இறுதி முடிவு எப்படி இருக்கும், எல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று எல்லாம் நினைத்து பார்ப்பது வந்து விசாரமா பேசிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய இறுதி முடிவை நினைத்து அஞ்சு என்ன செய்யணும், அதை நினைக்கும் பொழுது என்ன செஞ்சிடும், நம்ம இடத்துல அந்த அச்சம் உண்டாகும் என்பதைதான் இந்த இடத்துல விஷயமாக சொல்கிறார்கள். இறுதியாக ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சொல்வார்கள், நினைப்பார்கள், என்னது அல்லாஹ் ஏழு விஷயங்களை செய்யறாங்க, குறை செய்வாங்க, அல்ல தடுத்த காரியங்களை செய்வார்கள். சொல்லுவாங்க, நான் இறுதி சந்திரகுலத்துல தான் இருக்கு, நம்பிக்கை உண்டு இருக்குப்பா, மனசு தூய்மையா இருக்குப்பா, இறையச்சம் இருக்குதான் என்ன செய்வாங்க, சொல்றாங்க இல்லையா? அதாவது யாரெல்லாம் தனத்தில் இறையச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய செயல்கள் அதுக்குண்டான விஷயம் இல்லை, வெளிப்பாடு இல்லையோ, அவர்களுக்கு என்னது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இறைச்சமே கிடையாது. என்ன கிடையாது, ஒரு மனிதனை அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை விட்டும் அவனுக்கு அச்சம் தடுக்கவில்லை, ஆனால் அது இறைச்சமே கிடையாது. சொல்றாங்க, உண்மையிலேயே இறை அச்சம் என்பது என்னவென்றால், இறைவன் மீது அச்சம் இருக்கு அப்படின்னு சொன்ன என்னது, ஒரு அடியானுக்கும் அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதற்கும் தடையாக இருக்கு பாருங்க, அந்த அச்சம் தான் உண்மையிலேயே அச்சம் என்று சொல்கிறார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சுனன் திர்மிதியில் ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, மஜ்லிஸ்ல இருக்கும் பொழுது அதிகமாக சொல்லக்கூடிய துவாங்க ஹதீஸ்ல இருக்கு, பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக் மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஅசியதிக். என்ன சொல்லுவாங்க, நீண்ட ஒரு துவா, மிக அருமையான துவா. போய் அடுத்து வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யா அல்லாஹ் இக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக். யா அல்லாஹ் எங்க இருக்கு, நீங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு சபையில கேக்குறாங்க, சபையில என்ன செய்வாங்க கேட்பாங்க, இக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக், உன்னுடைய அச்சத்தில் இருக்கு, அச்சத்தில் எங்களுக்கு பங்கீடு செய்வாயாக. என்னது, மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஅசியதிக், எந்த இறையச்சம், எந்த அச்சம் என்பது எங்களுக்கும் உனக்கு மாறு செய்வதற்கும் தடையாக அமையுமோ, அத்தகைய அச்சத்தை எங்களுக்கு பங்கீடு செய்வாயாக கேட்பாங்க. உண்மையான அச்சம் யார் விளக்கம் சொல்றாங்க, அப்ப எந்த மனிதனுடைய அச்சம் என்பது அவன் அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கு தூண்டுதலாக உந்துதலாக இல்லையோ, எந்த அச்சம் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு ஒரு தடையாக இல்லையோ, அது இறைச்சமே அல்ல என்று சொல்கிறார். இறைச்சத்துடன் வாழ்ந்து நாம் இறைச்சத்துடன் மன்னிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். சரி, அங்கே வகுப்புல பார்த்தது என்னது, சுருக்கமா சுருத்தல் இபாதா பார்த்தோம். என்னது,
அதாவது ஒரு அமல் ஒரு இபாதத்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் 2 நிபந்தனை இருக்கிறது. ஷுரூத் ஷர்த் நிபந்தனை. ஒன்றில் அது இஹ்லாஸ் இருக்கு, மன தூய்மை இருக்கணும். இரண்டாவது அது முவாஃபகத் சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பெயர் மட்டுமல்லாமல் தோற்றம் முழுவதுமாக இருக்கணும். அது சொன்ன வடிவில் இருக்க வேண்டும். 2 விஷயம். அடுத்து நாம் பார்ப்பது அர்கான் அல் இபாதத், உஸூல் அல் இபாதத். நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை நம்மிடத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னது? 3 விஷயம். அந்த 3 விஷயங்கள் என்று 2 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று என்னது? அல் மஹப்பா. இரண்டாவது அல் ஹவுஃப். அல் மஹப்பா என்னது? நேசம் கொள்வது, அல்லாஹ்வை நேசித்தல். அப்படி அல்லாஹ்வை நேசித்தல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அது எப்படி நம்ம அல்லாஹ்வின் நேசத்தை நம்ம உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வது, அதற்குண்டான வழிகள் என்ன என்பதை பார்ப்போம். அதே போன்று அச்சம் என்றால் என்ன, அந்த அச்சத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான வழிகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இறுதியாக உண்மையிலேயே அச்சம் என்றால் என்ன என்பதை நாம் இன்றைய வகுப்புல பார்ப்போம். சந்தேகம் வருதா? هذا والله تعالى أعلم. وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.